நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரம். நான் உங்களோட பேச மாட்டேன் போ, நான் உங்களோட பேச மாட்டேன் போ அப்படின்னு பிரிந்து அல்லது பேசாமல் இருக்கிற, ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருக்கிற கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை கோவிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் கோவிச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கேன், வீடு தனியாக பிடிச்சி கிடக்கு, எப்போ ஒற்றுமையாகவுனே தெரியல அப்படின்னு நினைக்கிற கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, தப்பே கிடையாது. இறங்கி போங்களேன். இறங்கி போனால் என்ன தப்புங்க? உங்களே நம்பி வந்த உங்களுடைய மனைவிக்காகவும் உங்களுக்காகவே எல்லா விஷயத்தையும் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தியானம் செய்கிற உங்களுடைய கணவனுக்காக தான் நீ விட்டு கொடுத்து போகிறீங்க. யாரோ கண்ணுக்கு தெரியாத நபர்கள், ஏதோ ஒரு வேலை பார்க்குறோங்கிறக்காண்டி எத்தனை நபர்கள்ட்டையும் இறங்கி போகிற நம்முடைய செயல்பாடுகள், நம்மளை நம்பி வந்த உறவுக்காக விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வாரத்தில் நீங்கள் வைத்து கொண்டால், உங்களுடைய மனதில் இந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளே புகுத்திட்டீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய உறவு ஒற்றுமை மிகப்பெரிய மேன்மை அடையும். பலவீனம் என்ற வார்த்தையை மீறி அப்படியே அதை அழிச்சிட்டு பலம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதேபோல் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க இன்றைய வாரம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு இருக்கும். நீங்களே யோசிப்பீங்க, பரவாயில்லையே இந்த வாரம் நம்மளா இப்படி செயல்படுத்துகிறோம், நம்மளுடைய விஷயங்களா இப்படி இயங்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய இயக்கம் இருக்கும். உங்களை விட வயது குறைந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அண்ணே நான் உன்னை செய்கிறேனே, நீ கவலைப்படாதனேன்னு சொல்லி உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உதவி செய்வாங்க. அப்படி இல்லைன்னாலும் உங்கள் கூட பணியில் இருக்காங்க பார்த்திங்களா, உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா, உங்களுடைய பேச்சை கேட்டு சில விஷயங்களை செயல்படுத்துகிறாங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா விட்டு கொடுக்காமல் இந்த வாரம் முழுவதுமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ யாருமே இல்லையோ, நான் மட்டும் தான் தனிச்சு இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு ஏதேனும் இருந்தால், அந்த அத்தனை விதமான சிந்தனைகளையும் தகர்த்தெறிந்து நமக்கும் உதவி செய்யவோ, நமக்கு ஒரு ஆறுதலாகவோ இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்துக்குரிய நபர்கள் இருக்கார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கப் போகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். பணம் கொஞ்சம் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி தேவையில்லாமல் விரை செலவு செஞ்சிடக்கூடாது. யாருக்கும் அன்னதானம் பிரபு மாதிரி அள்ளி கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய தேவைக்கான விஷயங்களில் நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் யாருக்கா கடன் கேட்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு மாட்டி விடக்கூடாது. பணம் வாங்குறதாக இருந்தாலும், யார்ட்டையா பணம் நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் என்ன பண்ணணும், கவனமாக வாங்கணும். நீங்கள் கவனமாக வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத டிப்ரெஷன், என்ன பண்ணே தெரியல, இப்படி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு இந்த வாரத்தில் பணம் கொடுத்து அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடுத்த வாரம் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருந்தால் மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். உங்களுடைய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் செலவழிப்பீங்க. நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்குவீங்க. அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் வரும். ஒரு டீ சாப்பிட போனால் கூட ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல 20 நிமிஷம் உட்காந்து பேசுவீங்க, மனசு விட்டு பேசுவீங்க.
அந்த மனம் விட்டு பேசினால் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளும் போராட்டங்களும் உங்களை கடந்து ஒரு வெற்றிக்குரிய மிக சிறப்பான விஷயங்களும் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களும் உங்களுக்கு செயல்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களை. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால்லையோ, வாட்ஸ்அப் கால் மூலமாக வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.